வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நமக்கு காத்தால எழுந்ததுமே காஃபி வேணும். அப்பதான் நமக்கு மத்த வேலை ஸ்டார்ட் பண்றதுக்கே ஒரு எனர்ஜி கிடைக்கும். சில பேருக்குலாம் காஃபி குடிக்கலாம்னா தலைவலியே வந்துடும். ஆத்துல இருந்தோம்னா பிரச்சனையே இல்லை, அழகா ஃபில்டரை போட்டோமா, பாலை காய்ச்சினோமா, காஃபியை போட்டு குடிச்சோமான்னு குடிச்சிடலாம். வெளியூர்களுக்கெல்லாம் போறோம் இல்லையா, அந்த இடத்துல காஃபி வேணும். நிறைய பேர் இருக்கா, வெளியில சாப்பிடவே மாட்டா, அவளுக்கும் கஷ்டம். சில இடத்துல நம்ம போய் குடிக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். நம்ம எங்க போனாலும் எந்த நேரத்திலயும் ஈஸியா நமக்கு வேணுங்கிற மாதிரி காஃபியை போட்டு குடிச்சிடலாம். இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல காஃபி ப்ரீமிக்ஸ் பவுடர் பண்ண போறோம். இந்த பவுடர் நம்ம கையில இருந்தது ஒரு எலக்ட்ரிக் கெட்டில் எடுத்துன்னு போயிட்டோம் அப்படின்னா வெந்நீரை போட்டு விட்டாலே போதும், காஃபி ஃபில்டர் காஃபி மாதிரி சூப்பரா ரெடி ஆயிடும். நாங்க ஒரு 8-10 பேர் இருக்கோம், அடிக்கடி டூர் போயிட்டே இருப்போம். இந்த காஃபி ப்ரீமிக்ஸ் பவுடர் கையில இல்லாம நாங்க டூர் கிளம்புறதே இல்லை. எங்கேயாவது போறோம், காத்தால விஸ்வரூபத்துக்கு கோவில்ல பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னா 4 மணிக்கெல்லாம் எழுந்து நம்ம ஆத்துல போடுற மாதிரி காஃபியை போட்டு குடிச்சிட்டு பெருமாளை சேவிக்க ஓடிண்டே இருப்போம். இப்ப நிறைய பேக்கெட்ஸ் வச்சிருக்கேன். இன்னைக்கு நம்ம பல்கா பண்ண போறோம். எதனால அப்படின்னா ஒரு 40 பேர் நாங்க திருநாங்கூர் பெருமாள் எல்லாம் சேவிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம். எல்லாருக்காகவும் இந்த காஃபி ப்ரீமிக்ஸ் பவுடர் ரெடி பண்ணி எடுத்துன்னு போலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டு இருக்கேன். இந்த காஃபி ப்ரீமிக்ஸ் பவுடர் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படிங்கறதுனாலதான் நான் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்றேன். இன்னைக்கு நம்ம நிறைய பேருக்காக பண்றோம். நமக்கு கம்மியா வேணா கூட நம்ம பண்ணிக்கலாம். இந்த காஃபி ஃபில்டர் காஃபிக்கு ஈக்குவலா நல்ல டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, டேஸ்ட்ல நம்ம ஃபில்டர் காஃபிக்கு ஈக்குவலா இந்த காஃபி ப்ரீமிக்ஸ் பவுடர் குயிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மிக்சி ஜார்ல மெஷரிங் கப்ல 1/4 கப்பு, அதாவது 60 ml கப் இருக்கு இல்லையா, அதால 1 கப்பு சர்க்கரை. மெஷரிங் கப்ல ஃபுல் கப்பு, அதாவது 240 ml கப்பு. இதுல 1 கப்பு மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் அமூல்யா பிராண்ட் சேர்த்திருக்கேன். நம்ம எந்த பிராண்ட் வேணாலும் சேர்த்துக்கலாம். இது பாருங்க, டீஸ்பூன். இதால 5 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர். எல்லாமே கரெக்டா அந்த அளவா சேர்த்துட்டோம் அப்படின்னா காஃபி பர்ஃபெக்டா வந்துடும். 4 டீஸ்பூன், இதோட 5 டீஸ்பூன். இது நம்ம நல்லா அரைச்சு எடுத்துட்டோம். நம்ம சேர்த்திருக்கிற சர்க்கரையும் பவுடர் ஆகணும். இந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், இந்த மில்க் பவுடர், சுகர் எல்லாமே ஈவனா மிக்ஸ் ஆகணும். பாருங்க, நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். ஃபைன் பவுடரா இருக்கு. இதை ஏர்டைட் டப்பால நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா மில்க் பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ரெண்டையும் காத்து பட்டா உடனே கட்டி ஆயிடும். நம்ம அரைச்சதை நான் இந்த ஏர்டைட் கண்டெய்னர்ல எடுத்துட்டு இருக்கேன். ஒரு காஃபி கலக்கிறதுக்கு இது டேபிள் ஸ்பூன். இதால நம்ம 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டோம் அப்படின்னா 150 ml வரைக்கும் நம்ம காஃபி கலந்துக்கலாம். இதே மாதிரி நமக்கு தேவையான அளவு நம்ம அரைச்சு எடுத்துடலாம். 12 மணி வரைக்கும் பெருமாளெல்லாம் சேவிச்சுட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு ஒரு ஃப்ரெண்ட் ஆத்துல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டோம். அப்போ சின்ன கிளிப்பிங்ஸ் நான் ஷூட் பண்ணிருக்கேன். அதுவும் இதோட அட்டாச் பண்றேன். நீங்க எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இது 10-12 காஃபி வரும். இதில் விட்டுட்டு அந்த கெட்டில் தண்ணி அப்படியே விட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். அப்படியே போட்டுடலாம். நல்லா கொதிச்சு விட்டா தண்ணி பாருங்க, அப்படி தலை தலைன்னு கொதிக்கணும். இதை நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. இது நானே பண்ணது, நல்லா இருக்கும். நாங்க எல்லா டூர்லயும் எடுத்துன்னு போவோம். சரியா இருக்கு. ஆக்சுவலி அதுல இருந்து கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இதெல்லாம் சர்க்கரை எடுத்துக்கோங்க மாமா. இது சர்க்கரையோட தான் வரும். ரொம்ப பிரமாதமா இருக்கு. நம்மளாம் இன்னைக்கு திருநாங்கூர் யாத்திரைக்கு ஒரு 35 பேர் இருக்கோம். அதுக்கு ஜெயா மாலா 35 பேருக்கு இன்ஸ்டன்ட் காஃபி ரெடி பண்ணி பக்காவா பிளான் பண்ணி எடுத்துட்டு கலந்து கொடுத்துருக்காங்க. எல்லாரும் சாப்பிட்டு இருக்கோம். வெயிட் லாஸா இருக்கு. நீங்க எல்லாமே இந்த மாதிரி டூர் போறேன், ஃபேமிலி டூர் போறேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட போறீங்கன்னா இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகலாம்.
இந்த திருநாங்கூர் திவ்ய தேச யாத்திரை வந்து ரொம்ப நன்னா இருந்தது. எல்லா கோயிலையும் ரொம்ப நன்னா சேவையாச்சு. இன்னும் நாங்க குரூப்பா வேற போனோமா, ரொம்ப நன்னா என்ஜாய் பண்ணோம். நம்ம காஃபி ப்ரீமிக்ஸ் எடுத்துன்னு போய் எல்லாருக்கும் கலந்து கொடுத்தோம். எல்லாருக்கும் வந்து ரொம்ப பிடிச்சது. எல்லாரும் என்ஜாய் பண்ணி குடிச்சா. எல்லாருமே சொன்னாங்க இந்த மாதிரி நம்ம யாத்திரை போகும்போதெல்லாம் இந்த காஃபி ப்ரீமிக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு. திருநாங்கூரே பார்த்தாலே எல்லாம் சின்ன சின்ன ஊரு தான். நமக்கு அங்க காஃபி சாப்பிடணும் அப்படின்னா நமக்கு சரியான இடங்கள் கிடைக்காது. அதனால இந்த மாதிரி காஃபி ப்ரீமிக்ஸ் நம்ம எடுத்துன்னு போயிட்டோம் அப்படின்னா நம்ம நினைச்ச நேரத்துல காஃபி கலந்து குடிச்சிடலாம். இதே மாதிரி நீங்களும் எங்கேயாவது யாத்திரை போறேன் அப்படின்னா இந்த காஃபி ப்ரீமிக்ஸை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு கெட்டில் மட்டும் எடுத்துன்னு போயிட்டேன் அப்படின்னா நம்ம நினைச்ச நேரத்துல வந்து காஃபி போட்டு நம்ம சாப்பிட்டுடலாம். காஃபிக்காக நம்ம எங்கேயும் தேடி போக வேண்டிய அவசியமே இருக்காது. டேஸ்டும் அதோட ஃபிளேவருமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த காஃபி ப்ரீமிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி இதை போல எங்கேயாவது நம்ம யாத்திரை போறோம் அப்படின்னா அழகா எடுத்துன்னு போய் இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியாவும் இருக்கும், டேஸ்டும் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.